வெள்ளை அறிக்கை வந்து இன்னைக்கு அபிஷியலா வெளியிட்டாங்க. அதுல இப்ப பாத்தீங்கன்னா நிறைய முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுல இருக்க ஒவ்வொருத்தங்க மேல இருக்க கடன் வேல்யூ எவ்வளவு தெரியுமா? அதே மாதிரி தமிழ்நாடு அரசு வருஷம் வட்டி மட்டும் எவ்வளவு கட்டுறோம் தெரியுமா? அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அந்த வெள்ளை அறிக்கையில சொல்லியிருக்காங்க. அதை பத்தி டீடைல்டா இந்த வீடியோ சொல்றேன். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணா சிஎம் ஆனதுமே ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? வெள்ளை அறிக்கை வந்து வெளியிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னதுமே எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிச்சது எப்போ வரும் எல்லாருமே கேட்டே இருந்தாங்க. ஃபைனலி அபிஷியலா இன்னைக்கு வந்திருக்கு. அதுல நிறைய முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடோட மொத்த கடன் வேல்யூ, அதாவது உண்மையான கடன் வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 13.18 லட்சம் கோடியா. அதுல 2021 டைம்ல நம்ம தமிழ்நாடோட மொத்த கடன் வேல்யூ எவ்வளவு இருந்துச்சு? 5 லட்சம் கோடி தான் இருந்துச்சு. ஆனா அந்த டிஎம்கே ஆட்சி ஆரம்பிச்சதுல அந்த 5 வருஷத்துல மட்டும் 10 லட்சம் கோடிக்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படி என்னதான் கடன் வாங்கி பண்ணாங்க அப்படின்றது எனக்கு சுத்தமா தெரியல. இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம தமிழ்நாடு அரசு இருக்குல்ல, அது வருஷம் வட்டி மட்டுமே 67,000 கோடி நம்ம கட்டிட்டு இருக்கோம். அதாவது தமிழ்நாட்டுல வர இன்கம் இருக்குல்ல, அந்த இன்கம்ல இருந்து கிட்டத்தட்ட 22.3% வந்து நம்ம வட்டியா மட்டுமே கட்டிட்டு இருக்கோம். இப்படி வட்டி மட்டும் நம்ம கட்டிட்டு இருந்தோம்னா எப்படி நம்ம தமிழ்நாடு முன்னேற சொல்லுங்க? அது மட்டும் இல்லாம 2021ல தமிழ்நாட்டுல இருக்க ஒவ்வொரு பர்சன்ட் மேலே இருந்த கடன் வேல்யூ எவ்வளவு தெரியுமா? 67,000 ரூபாய். ஆனா இப்போ அதோட வேல்யூ இப்ப எவ்வளவு தெரியுமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு? கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகல, அந்த மாதிரி இப்ப வந்து நம்மளோட கடன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிருக்கு. ஆனா நம்ம எதுவுமே வாங்கல, ஆனா நம்ம பேரை சொல்லி அவங்க வாங்கி இன்க்ரீஸ் பண்ணி இப்ப நம்ம கடன் வேல்யூ எவ்வளவு தெரியுமா? 1,28,934 ரூபாய். என் மேல இருக்க கடன் வேல்யூ சரி, உங்க மேல இருக்க கடன் வேல்யூ சரி, நம்ம எல்லாரும் மேல இருக்க கடன் வேல்யூ சரி. இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, அந்த குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை பிறக்கும் போதே 1 லட்சம் கடன்ல தான் பிறக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்மள வந்து கிரியேட் பண்ணி உள்ள விட்டுருக்காங்க. நான் வந்து வெளியே ஒருத்தங்கிட்ட ₹1 வாங்குறதுக்கே அந்த அளவுக்கு யோசிப்பேன். ஆனா என் பேரை சொல்லி 1,28,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. எனக்கு என்ன சொல்லனே தெரியல. அதாவது தனி நபர் இருக்காங்களே, ஒவ்வொருத்தங்களோட கடன் வேல்யூ மட்டுமே கிட்டத்தட்ட 92% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 2021ல 46,538 கோடி வருவாய் பற்றாக்குறை வந்து ஏற்பட்டிருக்கு. ஆனா இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 78,324 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை வந்து ஏற்பட்டிருக்கு. இதுதான் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் போல. இந்த கோடி இன்க்ரீஸ் பண்றாங்களே, அந்த இன்க்ரீஸ் பண்றதுதான் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் போல. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தலைலாம் ஒரு மாதிரி கிருகிருன்னு தான் சுத்துது. டிஎம்கே ஆட்சியில லாஸ்ட் 5 இயர்ஸ்ல மட்டுமே 5 லட்சம் கோடி வந்து கடன் வாங்கியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற நிலுவை கடன், அதாவது கரண்டா போயிட்டு இருக்க கடன் மட்டும் பாத்தீங்கன்னா 10 லட்சம் கோடி. ஆனா இவ்வளவு கோடி வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு அவங்க ஏதோ நல்லது பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி சுத்தி பார்த்தோம். அவங்களுக்கு மட்டும் தான் நல்லது பண்ணிருக்காங்க போல, நம்ம யாருக்கும் நல்லது பண்ண மாதிரி தெரியவே இல்ல. தமிழ்நாட்டுல அன்னைக்கு தேவைப்படுற அன்றாட செலவுக்கே நம்ம வந்து வெளியே இருந்து கடன் தான் வாங்கிட்டு இருக்கோம். அதாவது நம்ம ஒரு நாளை வந்து கடந்து போறதுக்கே வெளியே கையேந்த விட்டு இருக்காங்க. இப்ப கழகத்துல உள்ள கடன் எல்லாம் பாக்கலாமா? மின்சாரத்துறைக்கான கழகத்துல வந்து 1,07,325 கோடி வந்து கடன் வாங்கியிருக்காங்க. ஆனா இப்போ அந்த 5 வருஷம் முடிஞ்சவங்க கிளம்பிட்டாங்க. கிளம்பினதுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு மட்டமா விட்டுட்டு போயிருக்காங்க. இருக்கிறதுலே நிறைய கடன் வாங்கின ஒரு துறை வந்து மின்சாரத்துறை தான் வாங்கியிருக்காங்க. ஆனா அப்படி ஒரு மட்டமான ஒரு சிச்சுவேஷன் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல 43,865 கோடி வந்து கடன் வாங்கியிருக்காங்க. மொத்தமா சொல்லணும்னா இந்தியாலேயே அதிகமா கடன் வாங்கின மாநிலம் எது தெரியுமா? வேற யாரு? நம்ம தமிழ்நாடு தான். அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ல நம்ம இருக்கோம். இந்த வீடியோல நான் நிறைய நம்பர் சொல்லியிருந்தேன், எல்லாமே கோடி கோடி கோடின்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையா பிரமிப்பா இருக்கு. இவ்வளவு காசு உள்ள வருது, இவ்வளவு விஷயம் நடக்குது, ஆனா வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பெருசா இருந்த மாதிரி தெரியல. முக்கியமா சொல்லணும்னா நம்ம அன்னைக்கு தேவைப்படுற செலவுக்கே வந்து நம்ம வெளியே இருந்து கடன் வாங்குற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு. சோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க வந்து சரி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்காங்க. சோ இவ்வளவு கடன், இவ்வளவு பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி இந்த ஆட்சி வந்து நல்லபடியா அமையணும், நல்லபடியா போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ இந்த 5 இயர்ஸ் ஆட்சி முடியும் போது இவ்வளவு கடன் இருந்துச்சுல, இந்த கடனோட வேல்யூ எல்லாத்தையும் குறைச்சி ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்டான ஒரு தமிழ்நாடு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையா இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். இந்த மாதிரி தமிழக முதலமைச்சர் விஜய் இருக்காங்க, அவங்களோட அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டெய்லி ஒரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை கைஸ்.